இந்த ட்ரம்ப் என்ற அழிவின் அரக்கன் என்ற திட்டம் என்னன்னா, what we're going to be doing is a 25% tariff. Minimize the pain for Canadians, maximize the pain for Americans. அது 5,50,000 பேர் வந்து பாதிக்கப்பட போகிறார்கள். Going to happen once these tariffs go into effect. இந்த 25% வரியால கனடாவில் என்ன நடக்கும் என்று நாங்கள் பார்த்தா, அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வீடியோவில் கனடா மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 25% வரி விதித்துள்ளார். அதுவும் குறிப்பாக கனடாவினுடைய வாகன உற்பத்திகள் மீது இந்த வரியை விதித்திருக்கிறார். What we're going to be doing is a 25% tariff on all cars that are not made in the United States. If they're made in the United States, there's absolutely no tariff. இந்த வரியானது கனடாவுக்கு மட்டுமின்றி அமெரிக்காவுக்கு வெளியே எங்கெல்லாம் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றனவோ அது அமெரிக்காவில் வரும்போது 25% வரி விதிக்கப்படுகின்றது. இந்த வரி விதிப்பினால கனடா மற்றும் கனடிய வாகன சந்தை என்றது பாதிக்கப்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் மெக்சிகோ, சவுத் கொரியா, ஜப்பான், ஐரோப்பிய நாடுகளும் பாதிக்கப்பட போகின்றன. இது வருகின்ற ஏப்ரல் 2 இந்த வரி விதிப்பினால கனடாவில் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட போகின்றது, வாகன உற்பத்தியில் வேலை செய்யக்கூடிய மக்களில் இது எவ்வாறு பாதிப்பு ஏற்படுத்த போகிறது என்பதனையும், டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு நபர் வந்து அழிவின் அரக்கனா என்ற ஒரு தலைப்பில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏனென்றால் உலகெல்லாமே பல லட்சக்கணக்கான நபர்களின் வேலை வாய்ப்பை இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு நபர் வந்து கேள்விக்குறியாக்கியுள்ளார். இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன்னால் இந்த வீடியோவை லைக் செய்து விட்டு பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக வாரீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வட அமெரிக்க கண்டத்தில் கனடா மற்றும் மெக்சிகோ, அமெரிக்கா இந்த 3 நாடுகளின் இடையே USMCA என்று சொல்லக்கூடிய சுதந்திர வர்த்தகத்தின் அடிப்படையில் வாகன உற்பத்தி மற்றும் பாகங்களுக்கான விலக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த USMCA என்ற ஒப்பந்தத்தை மீறி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போது 25% வரி விதித்துள்ளார். Mexico is the top foreign supplier of cars to the US, followed by South Korea, Japan, Canada and Germany. இந்த வரி விதிப்புகளை மேற்கொள்வதால் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட $100 பில்லியன் மேற்பட்ட பணம் வந்து அந்நிய செலாவணியாக வரப்போகுது. அதிகமாக கனேடிய வாகன உற்பத்தியாளர்கள் வந்து எல்லா பாகங்களையும் கனடாவில் உற்பத்தி செய்கிறதில்லை. ஐரோப்பாவிலையும் இருந்து மற்றது ஆசிய நாடுகளிலையும் இருந்து பல பாகங்களை கனடாவுக்கு வரவழைத்து தான் ஒரு முழுமையான காரை உற்பத்தி செய்கிறார்கள். இப்போது அந்த பாகங்களுக்குமே 25% வரி விதிக்கப்பட்டால் இந்த பெறுமதி வந்து மிக அதிகமாக போகுது. அதாவது இந்த வாகனங்களுக்கான விற்பனை பெறுமதி வந்து விற்கப்படும் போது, அது ஒரு வாடிக்கையாளர் கரங்களில் போய் சேரும்போது அதனுடைய பெறுமதி ஒரு அமெரிக்க வாடிக்கையாளர் ஒவ்வொரு வாகனத்துக்கும் கிட்டத்தட்ட $5,000 முதல் $15,000 அதிகம் செலுத்தி தான் இந்த வாகனங்களை வாங்க வேண்டி வரும். How about this for a warning from one auto industry expert? The price of new cars in the U.S. will skyrocket in coming weeks, and maybe even sooner than you think, after President Trump announced 25% tariffs are coming on all cars and car parts shipped to the U.S. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த 3 நாடும், இந்த அமெரிக்க கண்டத்தில் இருக்கிற 3 நாடுகளுமே தம்மிடையே ஒரு வலுவான பொருளாதார பிணைப்பையும் வணிக பிணைப்பையும் கொண்டிருக்குது. இப்போ இதனால் இந்த 25% வரி விதிப்பினால அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இடையே ஒரு விநியோக சங்கிலியில ஒரு மிகப்பெரிய தடை ஒன்று ஏற்பட போகுது. Automotive supply chains between Canada and the US are deeply integrated. Parts often cross the border multiple times before final assembly. Tracking what percentage of a vehicle gets tariffed and what doesn't will be challenging and time-consuming. Factories will be hit first. இவ்வாறு $5,000 முதல் $15,000 வரை அதிகரிக்கப்பட்ட வாகனங்களை அமெரிக்க வாடிக்கையாளர்கள் நிச்சயமாக வாங்க மாட்டார்கள். ஏற்கனவே கனடா மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்த இந்த ஸ்டீல் மற்றும் அலுமினியத்துக்கான வரியினால் கார்களின் விலை வந்து $1,500 ஏற்கனவே அதிகரித்து விட்டது. இவ்வாறு $5,000 முதல் $15,000 வரையாக அதிகரிக்க மக்கள் வாங்க மாட்டார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட திட்டம் என்னென்னா, இவ்வாறு வரிகளை போடுறதால இந்த வாகன உற்பத்தியாளர்கள் எல்லாரும் வந்து அமெரிக்காவில் வந்து வாகன உற்பத்திகளை மேற்கொள்வார்கள். இதன் மூலமாக அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு யோசிக்கிறார். And even countries but companies to come into America and build. We're trying to get approved if we can. If you borrow money to buy a car. இங்கே அடிப்படை பிரச்சனை என்னென்னா, அமெரிக்கா விட்டு நிறுவனங்கள் வெளியில் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அமெரிக்காவில் உள்ள சட்டங்களும் மற்றது அமெரிக்காவில் ஊழியர்களுக்கான செலவு மற்றது அவர்களுக்கு கொடுக்குற சம்பளம் சலுகைகள் வந்து மிக அதிகம் இருக்கிறதான் பிரச்சனை. இந்த ட்ரம்ப் என்ற அழிவின் அரக்கன் என்ற திட்டம் என்னென்னா, கனடாவுக்கு இவ்வளவெல்லாம் வரியை போட்டு கனடாவின் பொருளாதாரத்தை சீர்குலைத்து அதை அடியோடு அழித்து விட்டு அந்த பொருளாதாரத்தில் சீர்குலைந்த அந்த நாட்டை வந்து தன்னோட 51வது மாநிலமாக இணைக்கிறது தான் இந்த டொனால்ட் ட்ரம்பின் திட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனடாவில்
வளங்களை வந்து நாங்கள் எவ்வளவோ பாதுகாத்து வைத்திருக்கிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரில்லியன் கணக்கான மதிப்புள்ள வளங்களை வந்து சுரங்கங்களை அமைத்து கனிய வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறதா டொனால்ட் ட்ரம்பின் திட்டமாக இருக்குது. இந்த 25% வரியால் கனடாவில் என்ன நடக்கும் என்று நாங்கள் பார்த்தா CVMAன்னு சொல்வார்கள், அதாவது கனேடியன் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் கிட்டத்தட்ட 1,30,000க்கு மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்யணும். இதில் கிட்டத்தட்ட 1,00,000 ஊழியர்கள் எந்த மாகாணத்தில் வேலை செய்யணும் என்று பார்த்தா ஒன்டேரியோவில் வேலை செய்யணும். Canada now bracing for mass layoffs. This will have a direct impact on Canadian jobs, which means we must do everything possible as a country to defend Canadian workers and to defend their jobs. இது நேரடியாக கனடாவில் இந்த வாகன உற்பத்தியில் வேலை செய்யக்கூடிய நபர்கள். இது தவிர கனடாவில் மறைமுகமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள், அதாவது கார் விற்பனை நிலையங்களுக்கு தான் டீலர்ஷிப்பில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், மற்றது இது தொடர்பான சர்வீஸில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து கனடா முழுமைக்கும் 5,50,000 பேர் வேலை செய்யணும். இவ்வளவு பேற்ற வேலை வாய்ப்புமே இப்போது இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தால் அல்லது இந்த ஒரு முட்டாள்தனமான மற்றும் அந்த நாட்டை வந்து சீர்குலைக்கக்கூடிய இந்த திட்டத்தில் இவ்வளவு பேர், அதாவது 5,50,000 பேர் வந்து பாதிக்கப்பட போகிறார்கள். இந்த கனேடிய வாகன உற்பத்தியானது கனேடிய பொருளாதாரத்துக்கு $20 பில்லியன் கடந்த 2022ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட கனடாவில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை கனடா வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது. அதில் அதிகமாக கிட்டத்தட்ட கனடா அதிகமாக ஏற்றுமதி செய்கிற எந்த நாட்டுக்குன்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு தான். அதன் மூலமாக கனடா பெற்ற அந்நிய செலாவணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $63 பில்லியன். அப்போ இந்த பிரச்சனை, அதாவது இந்த வரி விதிப்பால் இந்த $63 பில்லியன் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. How hard hitting could these automotive tariffs be on Canada? Donna, vehicles are Canada's second largest export by value at $51 billion. The vast majority of those, 93%, go to the US. ஒன்டேரியோ பார்த்தீங்கன்னா வின்சர், ஒன்டேரியோ, ஒஷாவா, ஓக்வில் இந்த மாதிரியான இடங்கள் வந்து கார் உற்பத்திக்கு மிக முக்கியமான இடங்களாக இருக்குது. இப்போ இந்த இடங்களில் வந்து இப்போ வேலை வாய்ப்புகள் வந்து பல்லாயிரக்கணக்கில் இழக்கப்பட போகிறார்கள். Accounts for more than 128,000 direct jobs across Canada, with most of those jobs located in Ontario. And when you factor in jobs tied to the auto industry, well, that number balloons to more than 500,000 positions. கனடாவில் இந்த அச்சுறுத்தல்கள் தொடருமாக இருந்தால் கனடாவில் உள்ள இந்த வாகன உற்பத்தியாளர்கள் இந்த நிறுவனங்கள் இருக்குதானே, இவர்களிடம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள், வெளிநாட்டு முதலீடுகள் வந்து வராது. ஏனென்னா இவ்வாறு வரி விதிப்புகள் பிரச்சனை இருக்க அந்த முதலீட்டாளர்கள் என்ன நெப்பினோம்னா, இப்போ நாங்கள் முதலீட்டாக இதால் எங்களுக்கு லாபம் பெறாண்டு வேறு நாடுகளை அவர்கள் தேர்வு செய்வார்கள் அல்லது அவர்களுடைய முதலீட்டை வந்து கொஞ்சம் காலதாமதப்படுத்தி நிறுத்தி வைப்பார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் April 2 வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்தால் அது பெரிய அளவில் பாதிப்பினை ஏற்படுத்தும். வேலை இழப்புகள், அதனோடு சேர்ந்து பொருட்களின் விலையேற்றம், பொருளாதார மந்த நிலை அடைதல், அமெரிக்கா கனடா இடையிலான விரிசல் வந்து மேலுமே அதிகமாகும். அமெரிக்காவில் கடந்த வருடம் மட்டும் 7.38 மில்லியன் வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அப்போ இந்த இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் வந்து இந்த வருடம் அதை விட இன்னும் அதிகமாகத்தான் போகுது. அப்போ 7.38 மில்லியன் வாகனம் இருக்குதுண்டா அதுக்கு 25% வரி விதிக்கல. அதிக பணம் செலுத்தி யார் வாங்க போகிறார்கள்டா அமெரிக்க வாடிக்கையாளர்கள்லாம் இந்த வாகனத்தை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கணும். Going to happen once these tariffs go into effect is the automakers will respond in a couple of ways. One, they're going to slow down production in foreign plants for vehicles that are imported here to the United States. They're going to also probably have to raise prices and cut incentives. That'll probably happen fairly quickly. ட்ரம்ப் யோசிக்கிறனடா எல்லா உற்பத்தியாளர்களும், அதாவது அமெரிக்கா விட்டு மெக்சிகோவுக்கு வெளியேறின, மற்றது அமெரிக்கா விட்டு கனடாவுக்கு வெளியேறிய வாகன உற்பத்தியாளர்கள் எல்லாமே திரும்பவும் அமெரிக்காவுக்கு வருவார்கள் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு இந்த திட்டம் வந்து சாத்தியமாகும்னு நாங்கள் பார்த்தோம்னா, மெக்சிகோவில் ஒரு நிறுவனம் இருக்குண்டா, அதாவது அமெரிக்க கம்பெனி மெக்சிகோவில் ஒரு பிளான்ட்டை நிறுவி அங்கே வாகன உற்பத்திகளை செய்து அதன் மூலம் அவர்களுக்கு லாபம் பெறுதண்டேக்கில் அவர்கள் இந்த வரி விதிப்பால் தங்களுடைய உற்பத்தியை குறைப்பார்களே தவிர எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு மூவ் ஆகி அங்கே ஒரு பிளான்ட்டை அமைத்து அங்கே உற்பத்திகளை தொடங்குவது கிட்டத்தட்ட மாதக்கணக்காகும், சில வேளை வருடக்கணக்கு கூட ஆகும். அப்போ இது வந்து அமெரிக்காவுக்குமே ஒரு பயனுள்ள விடயமாக இல்லை. What is this going to mean? What's your analysis on what people need to be preparing for? They're imposed as articulated and stay in place. By this time next year, the typical car price will be somewhere between $5,000 and $10,000 more. இந்த அழிவின் அரக்கன் என்று சொல்லக்கூடிய ட்ரம்பினுடைய இந்த செயற்பாட்டால் அமெரிக்காவில் உள்ள ஆட்டோ இண்டஸ்ட்ரி, அதாவது வாகன உற்பத்தி தயாரிப்பு நிறுவனங்களில் வந்து ஒரு ரெசெஷன், அதாவது ஒரு மந்த நிலை வந்து நிலவும் என்று உற்பத்தியாளர்கள் வந்து கணிக்கணும். அமெரிக்க வாகன உற்பத்தியாளர்கள கணிப்பின்படி அமெரிக்காவில் மிக வேகமாக ஒவ்வொரு வாகனங்களின் விலையுமே அதிகரிக்கும் என்றதை எதிர்வு கூறினோம். From the Premier of Ontario, Doug Ford.
That 65 billion of tariffs that we have on the table that we can launch towards the U.S., we have to run through every tariff and minimize the pain for Canadians, maximize the pain for Americans. And I feel terrible for the Americans, but it's one person, it's President Trump, that's creating this chaos. டக்ஃபோர்ட் அவர்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக பேட்டியளிக்க இந்த 65 பில்லியனுக்கான வரி விதிப்பு இப்போது ஒரு விவாதத்தில் இருக்கிறார். கனடியர்கள் மீதான அழுத்தத்தினை குறைத்து அமெரிக்கர்கள் மீதான அழுத்தத்தினை அதிகரிப்பதே அவர்களோட திட்டம் என்று சொல்கிறார். அது அவர் என்ன பொருள்பட சொல்கிறார்? டக்ஃபோர்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் அமெரிக்க மக்களுக்காக கவலைப்படுகிறேன், ஆனால் அமெரிக்காவில் ஒரு நபர் செய்யும் இந்த குழப்பத்தினால இப்போ எல்லோருமே கஷ்டம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறார். இந்த பிரச்சனை சம்பந்தமாக பிரேசில் நாட்டினுடைய ஜனாதிபதி மற்றும் ஜப்பானினுடைய அமைச்சர் ஒருவரும் இதை பற்றி பேசியிருந்தார்கள். Frankly, I'm very concerned about the behavior of the US government with this imposition of taxes on all products in all countries. And I'm concerned because at the heart of it, free trade is being undermined. We must consider what will serve Japan's national interest. We're strongly requesting the US not to apply these 25% tariffs on Japan. தென்கொரியாவில் அந்த நாட்டினுடைய அமைச்சர், அதாவது வாகனங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த துறைக்கான அமைச்சரும் பல வாகன உற்பத்தி நிறுவனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் இது கனடாக்கு மெக்சிகோக்கு மட்டுமில்லை, உலகெல்லாமே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகிறது. மிக முக்கியமாக யாரெல்லாம் வாகன உற்பத்திகளை செய்யக்கூடிய நாடுகளாக இருக்கணும் என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகளாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும் சரி, அதே போல் சவுத் கொரியா எல்லாமே நிறைய வாகனங்களை உற்பத்தி செய்து அமெரிக்காவில் விற்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. அதே போல் கனடாவிலேயும் அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு அழிவு மனப்பாம்பே அல்லது அழிவு ஒரு சிந்தனை உள்ளவராக இருக்கிறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய ட்ரூத் சோஷியல் என்ற ஒரு சமூக ஊடகத்தளத்தில் பதிவிட்ட போது, ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவுடன் இணைந்து செயற்படுமாயின் அதனால் அமெரிக்க பொருளாதாரம் பாதிக்கப்படுமா இருந்தால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது வரிகளை விதிப்பேன்னு சொல்றார். President Donald Trump threatening Canada and the European Union in a Truth Social post. He said if the European Union works with Canada in order to do economic harm to the USA, large-scale tariffs far larger than currently planned will be placed on them both in order to protect the best friend that each of those two countries has ever had. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. மார்க் கார்னியினுடைய யூரோ பயணத்தால் பீதியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறான்னு நான் வீடியோ போட்டினான். அதுக்கு காரணம் என்னென்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் யோசித்த திட்டம் என்னென்னா, கனடாவை பொருளாதாரத்தில் வீழ்த்தி அதை தன்னோட இணைக்கணுமன்றதை தான் திட்டமாக வச்சிருக்கீங்க. அவற்றை திட்டத்துக்கு எதிராக அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவில் கனடா என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய பொருட்களை விற்பதற்கான புதிய பொருளாதார கூட்டாளிகளை கனடா கண்டுவிட்டது. அப்போ இது அவருக்கு மிகப்பெரிய கோபத்தையும் அவருக்கு அது என்ன சொல்கிறது, நித்திரை இல்லாத தன்மையை ஏற்படுத்தி விட்டது. நீங்கள் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை சொல்லலாம். இந்த அழிவின் இறக்கன் என்று சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் செய்யும் இந்த நடவடிக்கைகளால் உலகெல்லாம் பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கனடாவை பொறுத்த வரைக்குமே இவ்வளவு பாதிப்பு இருக்கின்றீங்கள. நீங்கள் மற்ற நாடுகளை யோசித்து பார்த்தீங்கன்னா, இவர் தன்னுடைய நாட்டை வளப்படுத்த வரையில் இவர் ஒரு சர்வாதிகாரி மாதிரி செயற்படுகிறார். அதாவது தான் சொல்வது தான் சரி, தன்னிடம் அதிகாரம் இருக்குது, இதை வைத்து நான் என்ன வேணா செய்வேன் என்ற ஒரு மனநிலையெல்லாம் இருக்கிறார். இந்த மனநிலை மிகவும் தவறான விஷயம். இவர் அறவே அமெரிக்கா சிறந்த நாடாக மாற்ற மாட்டார். அமெரிக்காவை மீண்டுமே மோசமான நாடாக மாற்றுவதற்கு தான் அவர் இப்போது பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை நீங்கள் கருத்துரையில் இடலாம். இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த வீடியோவை பகிரலாம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சாருஜன். நன்றி, வணக்கம்.